ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கோதாவரி பவர் அண்ட் ஈஸ்பாட். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு இது என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் வந்து நியூட்ரலாக இருக்குது. ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தா டவுன் ட்ரெண்ட் காட்டிகிட்டு இருக்கும். வீக்லி மந்த்லியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நியூட்ரல் பொசிஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 1300 சொல்லி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 927 ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டலாக இவங்க ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்லக்கூடிய லெவலில் இருக்கிறாங்க. பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட் க்ரோத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராங் பைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 24.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ வந்து 2.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இவங்களுடைய Q2Q நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய் கம்மியாக இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட் ஒரு 70 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால இபிஎஸ் 23ங்கிற லெவலில் இருக்குது. இப்போ இவங்க வந்து பவர்ங்கிற வார்த்தையை சேர்த்துருந்தாலும் இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டீல்லேருந்து தான் ஃபுல்லாக வருது, பவர்லேருந்து கொஞ்சமாக தான் வருது. அதனால நம்ம வந்து இதை ஸ்டீல் கம்பெனியாக தான் கன்சிடர் பண்ணி நம்ம எந்த டிசிஷன் எடுக்கணுமே தவிர்த்து பவர் கம்பெனின்னு சொல்லிட்டு நம்ம டிசிஷன் எடுக்கிறது பார்த்து தான் எடுக்கணும். எம்எஃப் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் 0.25% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் 1.96 இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த இபிஎஸ்எல் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம். நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் வந்திருக்கிறத பேஸ் பண்ணி 1086 822ங்கிற ரேஞ்சுக்கு இது ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் இவன் நல்லா எடுத்து பாசிட்டிவாக எடுத்து மேலே கொண்டு போனான் அப்படின்னு சொன்னாக்க 993 1460 வரைக்குமோ இல்லை 1500 வரைக்குமோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 1500ங்கிறது இந்த குவார்ட்டருக்கே வராது. அடுத்தடுத்த குவார்ட்டரில் இவங்க பெர்ஃபார்ம் நல்லா எடுக்கும்போது வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த தகவல் அதனால இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க செகண்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸோட டிடிஎம்மை நம்ம இங்கே ஃபீட் பண்ணும்போது அதோட ரேஞ்ச் நமக்கு கிடைக்கும். அந்த ரேஞ்சையும் நம்ம நோட் பண்ணிக்குவோம். அந்த ரேஞ்சில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க குமுலேட்டிவ்னு பார்த்தோம்னா 1140 1484 இருக்குது. 1140, 1244, 1375 அண்ட் 1484 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சார்ட்டில் பார்ப்போம். சார்ட்டில் இவன் 1086 கீழே உடச்சி இறங்கும்போது, மிட் பாயிண்டான 960 கீழே உடச்சி இறங்கும்போது இவன் வந்து 835 822க்கான சப்போர்ட் லெவல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 822 உடச்சான்னா 720 649க்கான ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. இதுக்கு நம்ம மிட் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கணும். மாறா இவன் வந்து இப்போவே இந்த மிட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி ஒரு சைட்வேஸ் போயிட்டு மேலே போனான்னாக்க நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது 1086, செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1244 1294. இதுக்கு இடையில மிட் பாயிண்ட் வந்து 1165. ஸோ இப்போ அவன் 1086 கடந்தாலும் 1165 புல் பேக் எடுத்து திருப்பி மேலே அப்சைட் பிரேக் பண்ணும்போது தான் 1244 1294 அதை உடச்சி போகும்போது 1375, அதுக்கப்புறம் 1484க்கான ஸ்கோப் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் மிட் பாயிண்ட் 1429. அனாலிசிஸ்ட் வந்து 1300ன்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இங்கே வந்திருக்கிறது 1375ன்னு வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா 1294ன்னு வந்திருக்கு. இந்த ரெண்டு ப்ரைஸுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இவன் வந்து ஒரு கரெக்ஷன் எடுக்கலாம், இல்லாட்டி இதை உடச்சி மேலே போகலாம். ஸோ இப்போ ப்ரைஸை நம்ம ரீகால் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மிட் பாயிண்டான 960 மேலே உடைக்காம கீழேயே அவன் டவுன் ட்ரெண்டை ப்ரெசிஸ்ட் கண்டினியூ பண்ணினான்னாக்க 835 822க்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது. 720 649க்கு செகண்ட் சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது. மாறா இவன் உடச்சி மேலே அப்சைட் டேர்ன் ஆனான்னாக்க 1086ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு. செகண்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் 1244 1294. நடுவில் மிட் பாயிண்ட் 1165 இருக்குது. சப்போஸ் 1294 உடச்சி அவன் 1300 கடக்கிறான்னா 1375 1484க்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ரேஞ்சு தான். இதில் எந்த இடத்துல வேணாலும் டேர்ன் ஆகலாம்.
மிட் பாயிண்ட் 1429. அநேகமாக தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க, நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.